சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்ம ராசி காலபுருஷன் ராசியின் 5ஆம் இடம், காதலில் வசப்படக்கூடிய ராசி. என்ன சிம்ம ராசி காதலில் வசப்படுமா? எப்படி அப்படின்னா, மற்றவர்கள் மீது அதிக அன்பு, உண்மையான பாசம், அதிகமான அக்கறை, தன்னுடைய எதிர்பாலினத்தவரை புரிந்து கொள்ளும் நடக்கக்கூடிய செயல்பாடு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன சித்தரிச்சிட்டாங்கன்னா, சிம்ம ராசினா எப்படி, சிம்ம ராசினா கம்பீரம், சின்ன ராசினா கோவக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மைதான், கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க இதை சொல்ல மாட்டாங்க. அப்போ உங்களை கோவக்காரன், நீ கோவக்காரி, சிம்மராசினா கோவக்காரி, சிம்மராசினா கோவக்காரன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை விட்டு வெளியேறுறாங்கன்னு அர்த்தம். உண்மையிலே தான். ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டான முறையில், நேர்மையான முறையில், உண்மையான செயல்பாடுகளை நேசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் நீங்கள். அதனால தான் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இருக்குது. அந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இருக்கிறனால தான் காதல், கற்பனை, செயல்பாடு எல்லாமே சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. உங்கள் ராசியின் அதிபதி சூரிய பகவானாகவே இருந்தாலும் சுக்கிரனுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களை சுற்றி குறைஞ்சது 2 பெண்களாவது பயணிப்பார்கள். நட்பின் ரீதியாக, ஒரு சகோதரிகள் உறவுகள் மூலமாக இந்த செயல்பாடுகளை எப்படியாவது ஒரு 2 பெண்கள் பயணிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் சிம்ம ராசிக்காரங்களை மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டா எந்த ராசியாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிருவீங்க. உங்கள் கூட ஒரு நபர் பயணிக்காங்கன்னா அந்த நபர் உங்களை சார்ந்து உங்களுடைய உடன்பட்ட நபர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். உங்களை எதிர்த்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவாங்க, ரிலீஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இதுதான் இயல்பான விஷயம். ஸோ இந்த இயல்பான தன்மை கொண்ட ஒரு இயற்கையான அன்பான பாசம் உணர்வுகள் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 ராகுகேது பயிற்சி என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு அமரப்போகிறார். உங்கள் ராசிக்குள்ளேயே கேது வரப்போகிறார். இப்போ 2ஆம் இடத்துல இந்த கேது ராசிக்குள்ளேயும் 8ஆம் இடத்துல இருந்த ராகு ராசிக்கு 7லையும் வரப்போகிறாங்க.